பிற மொழி படங்கள்ல அதிகம் பார்க்க முடியுது. தமிழ் படங்கள் அதிகம் பார்க்க முடியல. அதுவும் வில்லனா ஒரு கோர் வில்லனா பார்க்க முடியல. காரணம் என்னண்ணே? சினிமாவில் நான் வந்து ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக முதல்வன் திரைப்படத்தில் ஒரு ஆம். 1000 பேர் க்ரௌடில் நடிக்க ஆரம்பித்த பிறகு அந்த அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாகவே ஒரு 10 படம் பண்ணியிருப்பேன். ம். அதுக்கப்புறம் தீனாங்கிற படத்தில் அஜித் சாருக்கு லெஃப்ட் ஹேண்டாக ஒரு கேரக்டர் பண்ண ஆரம்பித்த பிறகு முகம் அப்போ தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அதன் பிறகு நிறைய படங்கள் வந்து அதே போலவே ஹீரோக்கு ரைட்டு ரைட் லெஃப்ட்டு, ஹேண்டா? வில்லனுக்கு ரைட்டு லெஃப்ட்டுன்னு இப்படி தான் வந்து கடைசியாக ரிலீஸ் ஆன விக்ரம் வரைக்குமே வந்து இது தங்கலான வரைக்குமே வந்து அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் தமிழில் பொறுத்த வரைக்கும். ம். தெலுங்குலேயும் வந்து அப்படி ஒரு படம் நம்ம பாலையாசா படம் பண்ணேன். ஸோ நிறைய படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சதுனால அந்த வெற்றி படங்கள் எல்லாமே நான் வந்து ஹீரோ கூட வில்லன் கூட ரிஜிஸ்டர் ஆகிருப்பேன் நல்லாவே. ரெஜிஸ்டர் ஆயிருப்பீங்க. நான் விக்ரமன் ஒரு படம் பண்ண பிறகு தான் எனக்கு வந்து அதர் லாங்குவேஜில் ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் அதர் லாங்குவேஜஸில் நிறைய கேரக்டர்ஸு நல்ல மெயின் வில்லன் மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு வர ஆரம்பிச்சிது. ஸோ அதனாலேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹிட் ஃபிலிம்ஸில் நான் வந்து அது மாதிரி கேரக்டர்ஸே பண்ணதுனால தொடர்ந்து அடுத்துன்னு அதே மாதிரி கேரக்டர்ஸாகவே வர ஆரம்பிச்சிது. என்னால் வந்து வேணான்னு சொல்ல முடியல. சரி கிடைக்கிற வாய்ப்பை நம்ம வந்து மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்கேன்.